நர்சிங் ஸ்டூடெண்ட்ஸ் ஏபிஜே பார்த்தாலே கன்ஃபியூஷன் ஆகுறீங்களா? அப்போ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க, உங்க கன்ஃபியூஷனை நான் கிளியர் பண்ணுறேன். ஏபிஜி arterial blood gas. It is used to measure the oxygen, carbon dioxide, pH and bicarbonate level. பிளட்ல எவ்வளவு இருக்குன்னு செக் பண்றதுக்காக இந்த பிளட் டெஸ்ட் யூஸ் பண்றோம். இது ஒரு நார்மல் ரொட்டீன் பிளட் டெஸ்ட் மாதிரி இல்ல. நம்ம இந்த பிளட்டை ஆர்டில இருந்து மட்டும்தான் வித்ட்ரா பண்ணணும். ஓகே, இந்த ஏபிஜியோட நார்மல் வேல்யூஸ். ஓகே, இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வேல்யூஸ். ஓகே, இந்த நார்மல் வேல்யூ தெரிஞ்சாதான் நம்மளால இன்டர்பிரேட்டே பண்ண முடியும் ஏபிஜி ரிப்போர்ட்டை. ஓகே, ஃபர்ஸ்ட் பிஹெச் 7.35 to 7.45 தான் நார்மல் ரேஞ்சு. இந்த பிஹெச் வந்து இன்க்ரீஸ் ஆன அல்கலோசிஸனும் பிஹெச் டிக்ரீஸ் ஆன அசிடோசிஸனும் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பார்ஷியல் பிரஷர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு, இது நார்மல் ரேஞ்ச் 35 to 45 mmHg. நெக்ஸ்ட் பைகார்பனேட் HCO3, இது நார்மல் ரேஞ்ச் வந்து 22 to 26 mmHg. நெக்ஸ்ட் பார்ஷியல் பிரஷர் ஆஃப் ஓட்டோ, இது நார்மல் ரேஞ்ச் வந்து 80 to 100 mmHg. ரோம் ரூல், இந்த ரூல் அப்ளை பண்ணா நம்மளால ஈஸியா இன்டர்பிரேட் பண்ண முடியும் ஏபிஜி ரிப்போர்ட்டை. ரோம்னா என்னன்னு பாத்துக்கலாம். R1னா ரெஸ்பிரேட்டரி ஆப்போசிட், ME-னா மெட்டபாலிக் ஈக்குவல். அதாவது இந்த ரோன்றது வந்து எப்பவுமே பிஹெச்க்கு ஆப்போசிட்டா தான் இருக்கும். இந்த மீன்றது வந்து பிஹெச்க்கு ஈக்குவலா தான் இருக்கும். ஓகே, இந்த ரோம் அப்ளை பண்ணி எப்படி ஏபிஜி ரிப்போர்ட்டை இன்டர்பிரேட் பண்றது நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ. தெரிஞ்சுக்கடா